ராணி, நீ இன்னும் தூங்கலையா? என்ன உட்காந்துக்கிட்டு இருக்க? ஏங்க, விஜய் ஊருக்கு போனதுலேருந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன் கஷ்டமா இருக்கு? வேலைக்கு தானே போயிருக்கான். அவன் வேலைக்கு தான் போயிருக்கான், இருந்தாலும் அவன் வீட்டில் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கு. அவன் இங்கே இருந்தா மட்டும் காலையில் போனால் சாயந்தரம் தானே வருவான். பிறகு எதுக்கு உனக்கு ஒரு மாதிரி இருக்கு? ஏங்க, முதல்ல பெரிய கல்யாணம் முடிஞ்சு போனா வீடே வெறிச்சுன்னு கிடந்துச்சு. அடுத்து விஜயும் இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டான். எனக்கு என்னமோ நம்ம 2 பேரும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. பிள்ளைகளும் வளர்ந்துட்டா இதெல்லாம் நடக்கத்தானே செய்யும். நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாத்துக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட வேண்டியதுதான். விஜய்க்கு வேலை எங்கேயே பார்த்து கொடுத்துருக்கலாம்ல, எதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புனீங்க? போயிட்டு வரட்டுமா? நம்ம பிள்ளைகளை உள்ளேயே பிடிச்சி வைக்கக்கூடாது. அதுக்கு இஷ்டத்துக்கு கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டுமே. அப்பந்தான் அவனும் நல்லா பொறுப்பாக இருப்பான். நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு மனசே கேட்க மாட்டேக்கி. பிள்ளைகள 2 பேரையும் பார்க்கணும் போல இருக்கு. பேசாமல் கிளம்பி அமெரிக்காவுக்கு போறியா? விஜய் கூட போய் 2 வருஷத்துக்கு இருந்துக்கோ. அப்போனா அங்கே போயிட்டேன்னா உங்களை பார்க்கணும் போல இருக்குமே. இப்படின்னா அப்படி சொல்லு, அப்படின்னா இப்படி சொல்லு. உன்னை என்ன செய்ய? நாளைக்கு வேணா 2 பேரும் போய் பிரியாவை பார்த்துட்டு வருவோமா? நாளைக்கா? நாளைக்கு எனக்கு வேலை இருக்கே. சரி, கூட்டிட்டு போறேன். சரிங்க, நாளைக்கு போவோம். உனக்கு பேசணும் போல இருந்துச்சு, பார்க்கணும் போல இருந்துச்சுன்னா நம்ம மருமவா இருக்கல்ல, அவளை போய் பார்த்து பேச வேண்டியதானே. ஏங்க, இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம்னு சொல்லிட்டோம். இப்போ எப்படி நம்ம போய் அந்த பிள்ளைய பார்த்து பேச முடியும்? அதுவும் கரெக்டு தான் ராணி. ஊர்க்காரங்களுக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம் நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டோன்னு. அதனால அவட்ட பேசணும்னா நீ கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். சரிங்க, நான் வேணா நந்தினி ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சு பேசிட்டு அனுப்பி விட்டுருதேன். சரி, வேணா அப்படி செய். சரிங்க, எனக்கு தூக்கம் வருது, படுத்து தூங்குவோம். காலையில் பிரியாளை பார்க்க போகணும்ல. காலையில் எந்திரிச்சோன்னே பறந்துக்கிட்டு நிற்கக்கூடாது. எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுதேன். ஒரு 10-11 மணிக்கு கிளம்புவோம், சரியா? அவ்வளோ நேரமாகும். சரி, போயிட்டு வாங்க, வந்த பிறகு பார்த்துக்கிடுவோம். சரி சரி, படுத்து தூங்கு. என்னல உட்காந்துக்கிட்டு இருக்க? வேலைக்கு போகலையா? ஏம்மா கிளம்பிட்டேம்மா. மாலை தான் காப்பி தரேன், குடிச்சிட்டு போங்கன்னா அதான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்படியால? சரி, காப்பி குடிச்சிட்டு போ. இவ எவ்வளோ நேரம் காப்பி போட்டுக்கிட்டு இருப்பா? காப்பி போடுதெல்லாம் காப்பி கொட்டை வாங்க தோட்டத்துக்கே போயிட்டாளான்னு தெரியலையே. வருவா, மெதுவாக தான் போட்டு வருவா. ஆனால் காப்பி நல்லா டேஸ்ட்டாக போடுவா. அடடே, சாணியா அண்ணாச்சி, வாங்க வாங்க. வாங்கக்கா, வாங்க அண்ணாச்சி, உட்காருங்க. உட்காரதுக்குலாம் நேரம் இல்லை அலெக்ஸுக்கண்ணா. பத்திரிக்கை கொடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பணும். அப்போ தான் எல்லா வீட்டுக்கும் பத்திரிக்கை கொடுக்க முடியும். ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போக வேண்டியதானே? 5 நிமிஷத்துல நான் 5 வீட்டுக்கு போயிடுவேன். அவ்வளோ சீக்கிரம் எப்படிக்கா போவீங்க? அதெல்லாம் கிடக்கட்டும், மாலை வெங்க, அவளையும் கூப்பிடுங்க. எல்லாரையும் சேர்த்து வச்சு பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருந்தேன். இருட்டி, இந்த கூப்பிடுதேன். மர்மோலே, சாணியா வந்திருக்கா பாரு. இந்த வாரந்தே. வாங்க சாணியக்கா, வாங்க சிம்ரன் அப்பா, உட்காருங்க. என்ன நின்றுக்கிட்டே இருக்கீங்க? பத்திரிக்கை கொடுக்க தான் வந்தோம்மா. பார்த்தீங்களா, பத்திரிக்கை கொடுக்க வந்தோடனே வேற ஆள் மாதிரி நடந்துக்கிடுதீங்க. அப்படி இல்லை கண்ணா, நிறைய வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு, சீக்கிரம் வாங்கிக்கோங்களேன். சரி கொடுங்கக்கா. என்ன ஃபோட்டோவா எடுக்கு இப்படி போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க? ஏக்கா, ஃபோட்டோ எடுத்தா கூட நல்லா இருக்கும்க்கா. ஏங்க ஒரு ஃபோட்டோ எடுங்களேன். அடியே, வேலையை பாருடி. பத்திரிக்கை என்ன பெட்டி மாதிரி இருக்கு? ஆமாம் கண்ணா, கொஞ்சம் மாடலாக இருக்கட்டும்னு வித்தியாசமாக அடித்தோம். ரொம்ப நல்லா இருக்குக்கா. சாணியா, இந்த இது கொடு. கொடுங்க கண்ணா. இந்த மாலா, இதையும் வாங்கிக்கோ. ஏக்கா, என்னது இது? பார்த்த தெரியலையா கண்ணா? சாக்லேட்லாம் கொடுக்கீங்க? நமக்கு எப்பவும் சாப்பாடு தானே முக்கியம் கண்ணா, அதை எல்லாருக்கும் சாக்லேட் சேர்த்து கொடுக்கேன். அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்து முடிச்சிட்டிங்களா? இப்போ தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள் வீட்டுக்கு தான் முதல் பத்திரிக்கை. என்னக்கா சொல்கிறீங்க? இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கீங்களா? எங்களுக்கா முதல் பத்திரிக்கை? ஆமாம் கண்ணா, வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா என் மகா. கல்யாணம் கட்டி வச்சிடக்கூடாதுன்ட்டு அங்கேருந்து வந்தவளை எப்படியோ போய் தொலையட்டும்னு விடாமல் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சு பாதுகாப்பு கொடுத்து கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நீ பார்த்துக்கிட்ட. பிறகு நான் எப்படி உன்னை விட்டு கொடுக்க முடியும்? அதனால உனக்கு தான் முதல் மரியாதை. அவள் இங்கே இருக்கிறத விரும்புகிறா, அங்கே ஊருக்கு வர சொன்னால் வரவே மாட்டேக்கா. அப்போ நீ எந்த அளவுக்கு பார்த்துருப்ப? அதனால தான் கண்ணா உனக்கு முதல் பத்திரிக்கை. ஏக்கா, என்னக்கா இப்படியெல்லாம் பேசுதீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா. சரி கண்ணா, அந்த பத்திரிக்கையும் சாக்லேட்டையும் ஆண்டி கண்ணாட்ட கொடு, உனக்கு இன்னொன்று தரணும். இன்னொன்று என்ன தர போறீங்க? முதல்ல கொடு சொல்லுதே. இந்தாங்க, இதை பிடிச்சிக்கோங்க. குடுட்டி. கொடுத்துட்டேன்க்கா. என்ன குங்ஃபு கண்ணா, நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போய் அதை எடுத்துட்டு வாங்க. ஆட்டும் சாணியா, இரு எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் கொண்டு வாங்க. இந்த சாணியா, கொண்டு வந்துட்டேன். கொடுங்க. மாலா கண்ணா, இந்த இதில் இருக்கிறது பூரா உனக்கு தான். ஏக்கா, என்ன சொல்லுதீங்க? நகைப்பெட்டி மாதிரி இருக்கு.
ஆமா கண்ணா, வெறும் 25 பவுன் தான். உனக்கு தான் 2 டப்பால வாங்கியிருக்கேன், போட்டுக்கோ. 25 பவுனா? எனக்கா? ரொம்ப வாய பழக்காத கண்ணா. சிம்ரனுக்கு நீ அக்கானா, எனக்கு நீ பிள்ளை தானே, உனக்கு செய்ய மாட்டேனா? என்னக்கா இப்படி எல்லாம் பேசுதீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா, என்ன செய்யன்னு தெரியல, அழுகையா வருது. ஒன்றும் அழ வேண்டாம் கண்ணா, எல்லா நகையும் போட்டு பாரு, பிடிக்கலன்னா டிசைன் மாற்றிக்கிடுவோம், சரியா? ஏக்கா எனக்கு இதே ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. சரி அழாத கண்ணா, பத்திரிக்கையெல்லாம் எடுத்து பாரு. என்ன, நாங்கள் போயிட்டு வரோம், சேலை எடுக்கும்போது சந்திப்போம். சரிக்கா, போயிட்டு வாங்க. குங்ஃபு கண்ணா, பெறப்படுவோமா? ஆ சரி சாணியா, கிளம்புவோம். எல்லாருக்கும் போயிட்டு வரோம். போயிட்டு வாங்கக்கா. ஏமால அழுவுத? நகை தானே கிடச்சிருக்கு. நான் அழலைங்க, இது ஆனந்த கண்ணீர். சாணி அக்கா நம்மளுக்காக என்னெல்லாம் செய்கிறாங்க பாருங்க. அவங்க மனசு அப்படி இருக்கு. துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மாதிரி செஞ்சிருவாங்களா? எத்தே பாருங்கத்தே, 25 பவுனு எனக்காண்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க. பரவாயில்ல விடுமர் மகளே, வச்சுக்கோ. எத்தே இந்த காலத்துல யாரத்தை இப்படிலாம் செய்வா? ரொம்ப அழாதட்டி. நியாயமா பார்த்தா இதெல்லாம் எனக்கு தான் கிடைச்சிருக்கணும். சிம்ரனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது யாரு? நான் தானே கூட்டிட்டு வந்தேன். அப்ப எனக்கு தானே கிடைச்சிருக்கணும். நல்லா சொல்லுவீங்களே, நீங்க எதுக்கு வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க? உங்க பிள்ளைக்கு அவளை கட்டி வச்சிடலான்னு தானே கூட்டிட்டு வந்தீங்க. நான் தான் அவ யாரு என்னன்னு தெரியறதுக்கு முன்னாலேயே என் தங்கச்சியா அவளை ஏத்துக்கிட்டேன். சரி சரி, அந்த கதையெல்லாம் எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு இருக்க? போ போ, நகை எடுத்துட்டு போய் உள்ள வை. உள்ள கொண்டு வைக்கணுமா? நான் நகையை பூரா போட்டு பார்த்துட்டு தான் வருவேன். எத்தே 2 டப்பா இருக்குல்லத்தே, ஒரு செட்டு நகையை நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு செட்டு நான் எடுத்துக்கிடுதேன், சரியா? நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒன்று வச்சுக்கிடுவோம். அப்படியாட்டி, உண்மையாவ சொல்லுது? ஆமத்தே, நீங்க ஒன்று நான் ஒன்று வச்சுக்கிடுவோம். நீ சொன்னதே போதும் மருமோளே, எனக்கு வேண்டாம். நீ தான் வயசு பிள்ளை, நீ போட்டுக்கோ. என்ன, எனக்கு இந்த கழுத்துல போட்டிருக்கிற ஒத்த சங்கிலி போதும். எனக்கு நிறைய நகையெல்லாம் வேண்டாம், நீயே போட்டுக்கோமா. சரித்தே, கல்யாணத்துக்கு மட்டும் போட்டுக்கோங்க, அதுக்கு பிறகு நான் போட்டுக்கிடுதேன், சரியா? ஆட்டும் ஆட்டும், கல்யாணத்தன்னைக்கு வாங்கிக்கிடுதேன். என்ன எல்லாரும் கூட்டமா வந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரே சிரிப்பு சத்தமா கேக்கு. நான் வந்திருக்கிறது யாருக்கும் தெரியலையா? அடடே சின்ன மருமகளே, வாமா. மீனா, நல்லா இருக்கியா? அருண் வரலையா? அருண் சாயந்தரம் வரேன்னு சொன்னாரு, அதான் நான் மட்டும் வந்தேன். மீனா வா, உட்காரு. அது என்ன கையில பெட்டி பெட்டியா வச்சிருக்கீங்க? அதெல்லாம் என்னது? மருமோளே, சாணியை வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனா. சாணியா? வா, அது யாரு? சாணி என்ன யாருன்னு தெரியாதா உனக்கு? சிம்ரன் இருக்கால, அவங்க அம்மா. யாரு அந்த பிச்சைக்காரியா? பிச்சைக்காரியா? அவ கோடீஸ்வரி. என்ன சொல்றீங்க? என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. அவ தான் அன்னைக்கு மட்டன் பிரியாணி போடுறதுக்கு கூட எல்லார்ட்டையும் பிச்சை எடுத்து தானே துட்டு வாங்கிட்டு வந்தா. மட்டன் பிரியாணியா? என்னைக்கு சொல்லுதே? கிறிஸ்மஸ் அன்னைக்கு உங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விருந்து வச்சாலே, அது எல்லார்ட்டையும் பிச்சை எடுத்து துட்டு தானே? அடியே, பிச்சை எடுத்து துட்டா? அவ யார் தெரியுமா? பம்பாயிலே பெரிய கோடீஸ்வரி. கோடீஸ்வரியா? அவ எதுக்கு உங்க வீட்டுல வந்து இருக்கா? அது அவங்க அம்மா கூட ஒரு பிரச்சனை, கோவச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்டா. சரி, அதுக்கு என்ன இப்போ? அவளுக்கும் ஆரஞ்சு மண்டையனுக்கு கல்யாணம், அதுக்கு தான் பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இங்க பத்தியா, கையில் என்ன வச்சிருக்கேன்னு பாரு. நகைப்பெட்டி மாதிரி இருக்கு. ஓஹோ, கல்யாணத்துக்கு போட கவரிங் நகை வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கீங்களோ? கவரிங் நகை இல்லட்டி, தங்க நகை 25 பவுனு. இப்பதான் சாணியாக்கா எனக்கு கிஃப்டா கொடுத்துட்டு போயிருக்காங்க கல்யாணத்துக்கு. என்னது, 25 பவுன் நகை கிஃப்ட் கொடுத்தாங்களா? ஒரு பத்திரிக்கை விலையே 2000 ரூபா இருக்கும் போல. ஒரு கூட நிறைய சாக்லேட்டு, அதுக்குள்ள ஒரு பொம்மை, என் மருமகளுக்கு நகை எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆடி பாவிகளா, சும்மாவே இவ்வளவு அலப்பற தாங்க முடியாது. நகை வேற இவ்வளவு மொத்தமா கிடைச்சிருக்கே. மீனா, ஏமா நின்னுகிட்டே இருக்க? வயிற்று பிள்ளைக்காரி, உட்காருமா. உட்காருதே உட்காருதே. அடுத்து இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் பட்டுச்சேலை எடுத்து கொடுக்க கடைக்கு கூட்டு போறாங்களா? நீ வரியா? இப்ப கொடுத்தது காணாதுன்னு அடுத்து பட்டுச்சேலை வரியா? சாணியா, அடுத்து யார் வீட்டுக்கு போகணும்? அடுத்து லட்சுமி வீடு ராதா வீடும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு, அங்க போயிட்டு வந்துருவோம். சரிம்மா. வீட்ல ஆள் இருக்கா? யார் அது? நாங்க தான் கண்ணா. நாங்க தானே யாரு? வீட்ல ஒரு ஒலைய வைக்க முடியுதா? இருங்க வாரேன். அடடே சாணி அக்கா, நீங்களா? வாங்க வாங்க. மகளுக்கு கல்யாணம், பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தோம்மா. அப்படியா அண்ணாச்சி, ரொம்ப சந்தோஷம். இந்தாம்மா, பத்திரிக்கை வாங்கிக்கோ. கொடுங்க அண்ணாச்சி. இது பத்திரிக்கையா? பெட்டி நல்ல அழகா இருக்கே, எடுத்து பத்திரமா வச்சுக்கிடணும். உள்ள ஏதாட்டு போட்டு வைக்க நல்லா இருக்கும். என்ன கண்ணா யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, பத்திரிக்கை நல்ல அழகா இருக்கேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்தாம்மா, இதுவும் உனக்கு தான். என்னது இது? கூட நிறைய சாக்லேட்டா? ஆமாம்மா, சாக்லேட்டு தான். எல்லாருக்குமா கூட கூடயா சாக்லேட் வாங்கி கொடுக்கீங்க? சாக்லேட் மட்டும் இல்ல கண்ணா, எல்லாருக்கும் இந்த வாட்சையும் வாங்கி கொடுக்கும். இது உனக்கு ஒண்ணு, உங்க வீட்டுக்காருக்கு ஒண்ணு. ஆஹா, இத்தனை ஐட்டமா வாங்கி கொடுக்கீங்க, பரவாயில்லையே.
சரி கண்ணா, கல்யாணத்துக்கு வந்துரு, குடும்பத்தோட வந்துடணும், சரியா? ஆட்டோக்கா, கண்டிப்பா வந்துருதோ. அடுத்து சேலை எடுக்கும்போது ஜவுளி கடையில பாப்போன்னு வந்துருங்க. ஆட்டோ, நான் கண்டிப்பா வந்துருவேன். சரிம்மா, போயிட்டு வரட்டுமா? வாங்க அண்ணாச்சி, இது உங்க வீடு, எப்பனாலும் வாங்க. ஆட்டுமா, போயிட்டு வரோம். எம்மாடி, எத்தனை ஐட்டம்! அழகா சாக்லேட் கூட நிறைய கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல கல்யாண பத்திரிக்கை, ஒரு பெட்டி கிடைச்சிருக்கு. அதுக்கு பிறகு வாட்ச் கிடைச்சிருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு! நல்லா இருக்கே. நல்ல அழகா 2 வாட்ச் இருக்கு. ஒரு வாட்ச் நம்ம கட்டிக்கிடலாம், லேடிஸ் வாட்ச். இன்னொரு வாட்ச் அந்த குடிகார பையலுக்கா கொடுக்கணும். வேண்டாம், அவன் எங்கேயாட்டு கொண்டு வித்து தின்றுவான். அதுக்கு பதிலா நம்மளே கொண்டு போய் வித்துருவோம். கல்யாணத்தை நிறுத்தணும் நான் நினைச்சு திட்டம்லாம் போட்டேன். ஆனா அவங்க இந்த கல்யாணத்துக்கு சந்தோஷமா வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன் போல. இந்தாங்கத்தே, நீங்களும் சாப்பிடுங்க. சரிம்மா, இந்த வெயிலுக்கு தண்ணி பழம் சாப்பிட்டா நல்லா இருக்கு. ஏம்மா தினம் இதையே வெட்டி தாரே? பிள்ளைல, உங்க அப்பா வாங்கிட்டு வந்து போட்டுருந்தாரு. வேற என்ன செய்ய? தினம் இதை சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி தண்ணி காயாதான் சாப்பிடணும். வணக்கம். சாணியக்கா, வாங்கக்கா. வாங்க அண்ணாச்சி, உட்காருங்களேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை கண்ணா, முதல்ல பத்திரிக்கை வாங்கிக்கோ. ஏக்கா, ஒரு தண்ணி பழமாவது சாப்பிடுங்கக்கா. இப்போ தான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம் கண்ணா. அப்படியாக்கா? சரிக்கா, பத்திரிக்கை நல்ல அழகா இருக்கு, பிரிச்சு பார்க்கட்டா? சரிம்மா, பிரிச்சு பாரு. ஏக்கா, இது என்னது வித்தியாசமா இருக்கு? பிள்ளையார் இருக்காரு, நிறைய லைட் எல்லாம் போட்டிருக்கு. இங்க கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ள போட்டோ எல்லாம் போட்டு காலண்டர் மாதிரி இருக்கு. ஆமா கண்ணா, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமே நடிச்சோம். நல்லா இருக்குக்கா. கல்யாண பத்திரிக்கையை நான் பத்திரமா வச்சுக்கிடுதேன். இந்த கண்ணா, இந்த வாட்ச் உங்களுக்கு தான், உனக்கு ஒன்று, உங்க வீட்டுக்காருக்கு ஒன்று. ஏக்கா, இதெல்லாம் எதுக்கு? எல்லாருக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் கண்ணா. அப்படியாக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. கோழிக்கொண்ட பாப்பா, இங்க கொஞ்சம் வாடா. ஆமாடா, இந்த வீட்டுல கோழிக்கொண்ட நீ மட்டும் தானே வச்சிருக்க, கொஞ்சம் இங்க வாயே. இந்தாம்மா, இந்த சாக்லேட்டும் உங்களுக்கு தான். அது எப்படி எல்லாமே உனக்குன்னு சொல்லுவ? பாதி எனக்கு, பாதி உனக்கு. மஞ்சு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. 2 பேரும் ஆளுக்கு பாதி தான் சாப்பிடணும். ஏம்மா, எனக்கு பாதி தர சொல்லுங்க. குங்ஃபு கண்ணா, நீங்க போய் இன்னொரு கூட எடுத்துட்டு வாங்க. பிள்ளைல, என்ன பழக்கம் இது? ஒருத்தர் வந்திருக்கும் போது இப்படியா பண்ணுவாங்க? ஏம்மா, அவ மட்டும் எனக்கு ஒண்ணு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லுதா? இதெல்லாம் நியாயமா? ரேகா கண்ணா, இங்க வா, நீ ஒண்ணு வாங்கிக்கோ. ஏக்கா, அப்படி எல்லாம் கொடுத்து பழக்கம் வைக்காதீங்கக்கா. இவளுகளுக்கு என்ன சண்டை? இருக்கிறது ஆளுக்கு பாதி திங்க வேண்டியதானே. சின்ன பிள்ளைகள் அப்படிதான் சண்டை போடுவாங்க லட்சுமி. நம்ம அதுக்கெல்லாம் கோவச்சுக்கிட கூடாது. நாளை எங்க அக்கா கூட போடாத சண்டையா? ஏக்கா, அதுக்குன்னு இப்படி வந்த ஆளுக்கு முன்னால இப்படி எல்லாம் நடந்துக்கிட கூடாதுக்கா. இதெல்லாம் தப்பு. வந்த ஆளுக்குன்னா எங்களை அடுத்தவங்கள பாக்கியோ? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லக்கா, தப்பா நினைக்காதீங்க. அப்ப சும்மா இரு. ரேகா, இங்க வாமா. இந்தாம்மா, இதை நீ வச்சுக்கோ. எனக்கா அங்கிள்? சாரி, நான் அப்படி பேசுனதுக்கு. பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ அங்கிள். சரிம்மா, சண்டை போடக்கூடாதுன்னு. சரி லட்சுமி கண்ணா, போயிட்டு வரோம். நேரம் ஆயிட்டு, இன்னும் நிறைய வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு. ஏக்கா, ஒரு காப்பியாவது குடிச்சிட்டு போங்களேன். வந்து உட்கார கூட இல்லை, அவசரமா ஓடுதீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வயிறு ஃபுல்லாக இருக்கு. நாங்கள் அப்பப்போ காப்பி ஜூஸ்னு ஏதாவது ஒன்று குடிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். அப்படியாக்கா? அதனால தான் உங்களை கட்டாயப்படுத்தலை. எப்படியும் கல்யாண பத்திரிக்கை வைக்க போகிறவங்க அங்கங்கே காப்பி ஜூஸ்னு குடிச்சு வயிறெல்லாம் நிறைஞ்சு போயிடும். அதனால சாப்பிடுங்கன்னு நம்ம போட்டு தொல்லை பண்ணக்கூடாது. ஒரு சிலர் இப்படி தான் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் மட்டும் சாப்பிட மாட்டீங்களோ, இந்தாங்க சாப்பிடுங்கன்னு கொண்டு வாய்க்குள்ள கொண்டு திணிக்காத குறையா கொடுப்பாங்க. பாசத்தில் தான் செய்யுதாங்க. ஆனால் அவங்க வயிறு ஏற்கனவே நிறைஞ்சு போய் கிடக்குன்னு இவங்களுக்கு புரிய மாட்டேக்கே. ஆமா கண்ணா, அது என்னமோ உண்மைதான். சரி, நாங்க போயிட்டு வரோன்னு. ஆட்டோங்கா, போயிட்டு வாங்க. பிள்ளைல, மண்டையில அறிவு இருக்கா, களிமண் இருக்கா? அடுத்த ஆள் வந்திருக்கும் போது இப்படியே நடந்துக்கிடுவாங்க. என்னமோ காணாதது கண்டுட்ட மாதிரி சாக்லேட்னு பேயா பறக்கீங்க. எனக்கு அசிங்கமா இருக்கு. ஒரு கூட சாக்லேட் காணாத உங்களுக்கு 2 கூட கேக்கீங்க. அன்னைக்கு தானே ஊட்டிக்கு போயிருக்கும் போது 2 டப்பா நிறைய சாக்லேட் வாங்கி கொடுத்தேன். ஏம்மா, இது நல்ல விலை கூடுன சாக்லேட்டா இருக்குமா? இருக்கும் டீ, இருக்கும். தோலை உரிச்ச தெரியும். லட்சுமி, பிள்ளைகளை சத்தம் போடாத. நீங்க சும்மா இருங்கத்தே. இவளுக்கு இப்படியே விட்ட திருந்த மாட்டாளுங்க. அப்ப பொம்மை எடுத்துட்டு சாக்லேட் அவட்ட கொடுத்துருக்க வேண்டியதானே? அவங்க எல்லாம் நிக்கும் போது இப்படி பேசுதே, உனக்கு ஒண்ணு கூட தர மாட்டேன் அப்படி இப்படின்னு.
இப்ப சொல்லுடி, தெரியாம சொல்லிட்டேன்னு. வந்த ஆளுக்கு என்ன நினைச்சிருப்பாங்க? சாணி அக்காவும் அண்ணாச்சியும் நம்மளை பத்தி தப்பா தானே நினைச்சிருப்பாங்க. பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கா பாருன்னு என்னைய தான் நினைச்சிருப்பாங்க. ஏமா சாரிம்மா, இன்னும் அப்படிலாம் செய்ய மாட்டோம். என்னை அசிங்கப்படுத்துறதே உங்களுக்கு வேலையா போச்சு. உடு லட்சுமி, அதான் பிள்ளைகளுக்கு சாரி கேட்கலுகள்ல. நீங்க வேற இவளுகளுக்கு சப்போர்ட் அடிச்சுட்டே கிடக்காதீங்கத்தே. இவளுக்கு எப்படி அசிங்கப்படுத்தி விட்டாளுங்கன்னு பாருங்க. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? சரி சரி, உள்ள போங்க, சண்டை போடாம தின்னுங்க. நான் போய் இதெல்லாம் கொண்டு உள்ள வைக்க. நெட்டம்மா நெட்டம்மா கொஞ்சம் எந்திரிங்க. என்ன இவ இப்படி தூங்குதா? நெட்டம்மா எந்திரிம்மா. நெட்ட தங்கம் கொஞ்சம் எந்திரிம்மா. என்ன ராமு, எதுக்கு விடிஞ்சு விடியாம இப்படி எழுப்புதீங்க? விடிஞ்சு விடியாமையுமா? மணி 11 ஆகுது, கொஞ்சம் எந்திரியே. எந்திரிச்சாச்சி. இப்போ என்ன, காப்பி வேணுமா? காப்பி எல்லாம் ஒன்றும் வேண்டாம். சிம்ரனோட அப்பாவும் அம்மாவும் பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க, சீக்கிரம் வா. அப்படியா? சாணியக்கா வந்திருக்காங்களா? இந்த வந்துட்டேன். சரி நெட்டம்மா, நான் முன்னால போறேன், நீ பல்லு தேய்ச்சிட்டு சீக்கிரம் வா. ஆட்டும் ஆட்டும், நீங்க போய்கிட்டே இருங்க, ஒரு நிமிஷத்துல வந்துடுதேன். ஏக்கா அந்த ஒரு நிமிஷம்க்கா, நெட்டம்மா இந்த வந்துட்டா. வந்துட்டேன் வந்துட்டேன், நானும் வந்துட்டேன். சாணியக்கா, என்ன காலையிலே வந்துட்டீங்க? ஆமாக்கண்ணா, காலையிலே கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிரும்ல. இந்த சாக்லேட் வாங்கிக்கோ. ஏக்கா, என்ன சாக்லேட்லாம் தாரீங்க? சாக்லேட்னா எல்லாருக்கும் பிடிக்கும்ல, அதுக்கு தான் சாக்லேட் கொடுத்துருக்கோம். தம்பி பத்திரிக்கை வாங்கிக்கோங்களேன். அண்ணாச்சி, என்ன வாட்ச் டப்பா மாதிரி இருக்கு? ஆமா தம்பி, பத்திரிக்கையோட சேர்த்து ஒரு கப்பல் வாட்சும் எல்லாருக்கும் கொடுக்கும். அப்படியே அண்ணாச்சி, ரொம்ப சந்தோஷம். நெட்டக்கண்ணா, இது உனக்கு தான். ஏக்கா, என்னது, நகையா? ஆமா ஆமா, நகை தான். உனக்காண்டி ஒரு சின்ன gift வாங்கிட்டு வந்தேன். ஏக்கா, எதுக்குக்கா இதெல்லாம்? நீ சிம்ரனை நல்லா பாத்துக்கிட்டதில்ல, அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கியே. நெட்டச்சி உன்னை பத்தி தான் அதிகமா பேசுவா. அதுக்காண்டியா gift வாங்கிட்டு வந்தீங்க? அதுக்கு இல்ல கண்ணா, உன் கல்யாணத்துக்கு வெறும் ஃபோன் மட்டும் தான் வாங்கி கொடுத்துட்டு போனேன். எனக்கு வேற என்ன gift கொடுக்கன்னு தெரியல. அதனாலதான் இப்போ ஒரு நகை செட்டு வாங்கிட்டு வந்தேன், போட்டுக்கோ. ரொம்ப தேங்க்ஸுக்கா, நகை நல்லா இருக்கு. சரி கண்ணா, நாங்க போயிட்டு வரட்டுமா? ஏக்கா இருங்கக்கா, கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி ஆயிரும், சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இதுக்கு மேல சாப்பிட்டா வயிறு வெடிச்சிரும். போயிட்டு வரேன். அப்படியா? சரிக்கா, போயிட்டு வாங்க. கல்யாணத்துக்கு கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடணும். மாமனார் மாமியார் எல்லாம் விட்டுட்டு வரக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து வரணும், சரியா? ஆட்டும் ஆட்டும், எல்லாரையும் இழுத்துட்டு வந்துடுதேன். சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். அடுத்து யார் வீட்டுக்கு போகணும்? இளிச்சக்கண்ணா வீட்டுக்கு போவோம். நெட்டம்மா, பாத்தியா, உனக்கு இன்னைக்கு நகை கிடைச்சிருக்கு. இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ராமு. இன்னைக்கு காலையில பாத்தீங்களா, திடீர்னு நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. ஆமா நெட்டம்மா, நகையை கொண்டு சித்திட்ட காட்டிரு. அவகிட்ட காட்டிட்டு கொண்டு பீரோல பத்திரமா வச்சுக்கோ. நகையை கொண்டு நீங்க காட்டுங்க, நான் சாக்லேட் திங்க போறேன். இளிச்சக்கண்ணா, வீட்ல இருக்கியா? இருக்கேன். வாங்க வாங்க வாங்க, சாணியக்கா அண்ணாச்சி வாங்க, உட்காருங்க. உட்கார நேரம் இல்ல, பத்திரிக்கை பிடி. எதுக்கு இவ்வளவு அவசரம்? சரி கொடுங்க. ஏக்கா, பத்திரிக்கை நல்லா அழகா இருக்கே. சாக்லேட் கொடுங்க, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆட்டும் இந்தா. இளிச்சக்கண்ணா, இந்த சாக்லேட் கூட வாங்கிக்கோ. சும்மா பத்திரிக்கை மட்டும் கொடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு இவ்வளவு செலவழிக்கீங்க? அதெல்லாம் ஒரு சந்தோஷம் கண்ணா. ஒரே மகா, கல்யாணம் வச்சிருக்கோம், இருக்கிற துட்டெல்லாம் அவளுக்கு தானே. அப்புறம் இப்ப செய்யாம எப்ப செய்ய போறோம்? அதுவும் சரிதான்க்கா. இந்தா கண்ணா, இது நந்தினிக்காக. நந்தினிக்கு என்னது? ஏக்கா, நகைப்பெட்டி மாதிரி இருக்கு. ஆமா, அவளுக்கும் கல்யாண வயசு வந்துட்டுல, நகையெல்லாம் வாங்க வேண்டாமா? ஏக்கா, இதுல நிறைய நகை இருக்கே. நெக்லஸ், கம்மல், வளையல், இதெல்லாம் என் மகளுக்கா? ஆமா, எல்லாமே அவளுக்கு தான். இதை இப்போதைக்கு போட்டுக்கிடட்டும். அவளுக்கு கல்யாணம் வைக்கும் போது இன்னும் நிறைய செய்வோம்ல, எல்லா நகையும் நானே வாங்கி கொடுத்துருதேன். ஏக்கா, உங்களுக்கு எங்க மேல எவ்வளவு பாசம். என்ன கண்ணா, இப்படியே கண்ணீர் வடிச்சிட்டு கிடக்க? ஏக்கா, நீ இப்படிலாம் செய்யும் போது எனக்கு அழுகையா வருதுக்கா. நீ முதல்ல கண்ணத்தோட இப்படிலாம் அழக்கூடாது. நீ இளிச்சக்கான்னு உன் பேரை வச்சுக்கிட்டு இப்படி அழலாமா? இப்பதான் பாரு எவ்வளவு அழகா இருக்கேன்னு. சரிக்கா, ரொம்ப ரொம்ப நன்றி. அக்கான்னு வாய் நிறைய கூப்பிடுதே. அக்கா கொடுத்தா ஏன் கொடுத்தேன்னு கேட்கக்கூடாது, சரியா? கொடுக்கும்போது வாங்கிக்கோ. சரிக்கா, என் மகளுக்கு கொடுக்கேன். கல்யாணத்துக்கு எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். நாங்க இல்லாமலா? 2-3 நாளைக்கு முன்னாலே வந்து எல்லா வேலையும் நாங்க தானே செய்வோம். கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல கண்ணா, கல்யாணம் முடிஞ்சோட ரிசப்ஷன் பம்பாயில வச்சிருக்கு. அதுக்கும் எல்லாருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டாச்சு. எல்லாரும் வந்துடணும், சரியா? கண்டிப்பா வந்துருதோம்க்கா. சரி, நாங்க போயிட்டு வரட்டுமா? ஏக்கா, எல்லா வீட்டுக்கும் பத்திரிக்கை கொடுத்தாச்சா? இல்லம்மா, ஒரு 4-5 வீட்டுக்கு தான் கொடுத்துருக்கோம். இன்னும் நிறைய வீடு இருக்கு. எப்படியும் இன்னைக்கும் நாளைக்கும் கொடுத்து முடிச்சிடணும். அப்படியா அண்ணாச்சி, ரொம்ப சந்தோஷம். சரி, போயிட்டு வரோம். ஆட்டுங்கா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. குங்ஃபு கண்ணா, அடுத்து இந்த ஊர்ல செல்வின்னு ஒருத்தி இருக்கா, அவன் வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். சரி. சாணியாக்கா, கொஞ்சம் நில்லுங்களேன். என்ன கண்ணா, சொல்லு. ஏக்கா, எனக்கு ஒரு டவுட்டு கேட்கட்டுமா? கேளு கண்ணா.
நீங்க அண்ணாச்சி எப்ப பார்த்தாலும் குங்ஃபு கண்ணா குங்ஃபு கண்ணான்னு கூப்பிடுதீங்க. குங்ஃபு கண்ணாங்கிறது ஒரு பேரா? அது ஒரு பெரிய கதை கண்ணா. பெரிய கதையா? சரிக்கா, அப்ப இன்னொரு நாளைக்கு சொல்லுங்க. இல்ல பெரிய கதையை சின்னதை இப்பவுமே சொல்லிடுறேன். சரிக்கா சொல்லுங்க. இவர் பேரு குங்ஃபுலாம் கிடையாது, இவர் பேரு அரவிந்த். அப்புறம் எதுக்குக்கா குங்ஃபுன்னு கூப்பிடுதீங்க? சாணியா வேண்டாம் சொல்லாத. ஏன் சொல்லக்கூடாது? நம்ம இழிச்ச கண்ணா தானே, அதெல்லாம் சொல்லலாம். ஒன்றும் இல்லை கண்ணா, இவர் கொஞ்ச நாளாக குங்ஃபு கற்றுக்கிட்ட போறேன்னு ஒரு இடத்துக்கு போனாரு. அப்புறம் என்னாச்சு? நல்லா கற்றுக்கிட்டாரா? எங்கே கற்றுக்கிட்டாரு? முத நாள் கிளாஸுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு அலப்பறையை பார்க்கணுமே. குங்ஃபு கற்றுக்கிட்டேன் ஊனு கையை கால ஆட்டுன்னு ஆட்டிட்டு கிடந்தாரு. இவர் ஆட்டின ஆட்டில் கையை காலெல்லாம் சுளுக்கிக்கிட்டு இழுத்துட்டு போயிட்டு, அதனால அதுக்கு பிறகு குங்ஃபு கிளாஸ் பக்கம் போகிறதே விட்டுட்டாரு. நான் தான் இவரை சும்மா கிண்டல் அடிச்சுட்டு கிடக்கேன். அப்படியாக்கா? பெரிய கதையெல்லாம் இருக்கு. பெரிய கதையை தான் உனக்கு சாட்டா சுருக்கி சொல்லியிருக்கேன். சரி போயிட்டு வர நேரம் ஆகுது. சரிக்கா போயிட்டு வாங்க. போதுமா? சொல்லிட்டியா? இப்ப நிம்மதியா இருக்கியா? ஆமா கண்ணா, இப்போ தான் நிம்மதியா இருக்கு. அதையே முழு கதையா சொல்லி முடிக்கல, அரையும் குறையுமா தான் சொல்லியிருக்கேன். முழுசா சொல்லியிருந்தேன்னு அவன் உளுந்து சிரிச்சிருப்பா. சரி வா போவோம். நல்ல காமெடியா பேசுதாக, ஆனா நல்ல மனசு இருக்கு. நந்தினி வந்தோடனே இந்த நகையெல்லாம் காட்டணும், சந்தோஷப்படுவா. ஐயையோ, தேங்காய் துருவுறதுக்கு தேங்காயும் அருவாமனையும் எடுத்துட்டு வந்தேன். துருவி போடுறதுக்கு தட்டு பேப்பர் ஏதாட்டும் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கணும். மறந்து போய் வந்துட்டேனே. சரி போய் எடுத்துட்டு வருவோம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தடவை எந்திரிச்சு போக வேண்டியிருக்கு. எரிச்சலா இருக்கு. உள்ள வரலாமாம்மா? அடடே சாணியாக்கா, அண்ணாச்சி வாங்க வாங்க வாங்க. பத்திரிக்கை கொடுக்கவா வந்தீங்க? உட்காருங்களே. உட்கார நேரம் இல்லம்மா, பத்திரிக்கையை வாங்கிக்கோ. இது என்னது? வாட்சா? எனக்கா? ஆமாம்மா, வாட்ச் உனக்கு தான், இந்த சாக்லேட் கூடயும் உனக்கு தான். நல்லா இருக்கே, இத்தனை பொருளா கொடுக்கீங்க. கல்யாணத்துக்கு வாங்க, இன்னும் நல்லா செய்யுதோம். கண்டிப்பா வந்துருதோம் அண்ணாச்சி. எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணுமா? ஆட்டும்க்கா, எல்லாரும் வந்துருதோம். சரிம்மா, நாங்கள் போயிட்டு வரோன்னே. சரி போயிட்டு வாங்க. சாணியா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இதுக்கு மேல பத்திரிக்கையை பிறவு போய் கொடுப்போம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். எல்லா வீட்லையும் சாப்பிட்டாச்சின்னு சொல்லிட்டோம், ஆனால் நம்ம சாப்பிடவே இல்லை. ரொம்ப பசிக்கு, ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து போங்க. எம்மாடி, இத்தனை பொருள் கொடுத்துருக்காங்களே. இது வரைக்கும் ஊருக்குள்ள எத்தனை கல்யாணம் நடந்திருக்கு? யாராட்டி இப்படி செஞ்சிருக்காங்களா? தலைவர் வீட்டு கல்யாணத்துல கூட பத்திரிக்கையில ஒரு பிள்ளையார வச்சு கொடுத்துட்டாரு. அது நல்ல வெள்ளி பிள்ளையாரு தான். இருந்தாலும் இப்படி சாக்லேட்டு, வாட்சு, அப்புறம் பத்திரிக்கை, அது இதுன்னு யாரும் கொடுத்ததே இல்லையே. பேசாம இந்த ராதா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு இவங்க கூட செட் அடிச்சுக்கிடலாம் போல. இவங்க நல்லா செய்யுதாங்களே. நம்மளுக்கே இப்படி செஞ்சிருக்காங்க. அவங்க கூட்டத்துக்கெல்லாம் என்னெல்லாம் செஞ்சாங்களோ தெரியலையே. சரி, இனிமே ராதா கூட பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திட வேண்டியதான். நிறுத்திட்டு இந்த லட்சுமி, நெட்டச்சி, இந்த மாலா இவளுக்கு கூடலாம் அப்படியே சேர்ந்து சுத்த வேண்டியதான். அப்பதான் நம்மளுக்கு நல்லது நடக்கும். சாக்லேட்டை பூரா ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டு ஒளிச்சு வச்சிடணும். இல்லைன்னா என் மாவங்காரன் வந்தான்னா அவ்வளத்தையும் ஒரே நேரத்துல தின்னு தீத்துருவான். நல்ல விலை கூடுன சாக்லேட்டால இருக்கு. ஒரு பொம்மை வேறையா? உள்ள பொம்மைய வேற வச்சுல கொடுத்துருக்காங்க. இதை வேணா என் மவன்கிட்ட கொடுத்துருவோம், வச்சு விளையாண்டுக்கிட்டு அலையுவான். கூட நல்லா இருக்கு. உள்ள பூ எதுவும் வாங்கினா போட்டு வைக்கலாம். இல்லைன்னா வெங்காய கூடையா வச்சுக்கிட வேண்டியதான். வாட்ச் நல்ல அழகா இருக்கே. ஒரு வாட்ச் எனக்கு, ஒரு வாட்ச் எங்க வீட்டுக்காருக்கா. சரி, இந்த வாட்சுக்கு ஏத்த மாதிரி சேலை எடுத்துட வேண்டியதான். நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு கூப்பிடுவாங்க. போய் சேலை எடுக்க போகும்போது இந்த வாட்சை நைஸா கொண்டுட்டு போயிட்டு இதுக்கு மேட்ச பார்த்து சேலை எடுத்துட்டு வந்துடணும். வாங்க தாத்தா, என்ன சாப்பிடுறீங்க? டீ போடட்டா? டீ வேண்டாம்ப்பா, இப்பதான் வீட்டுல டீ குடிச்சிட்டு வந்தேன். ஒரு வாழைப்பழத்தை கொடு. சரி தாத்தா, இருங்க தாரேன். நல்ல பழமா கொடுப்பா, பச்சை காயே கொடுத்துறாத. இந்தாங்க தாத்தா, நல்ல பழமா இருக்கும், சாப்பிடுங்க. குடு. தாத்தா வேற ஏதாவது வேணுமா? பழத்தை தின்னு முடிச்சிட்டு வேணும்னா கேக்கேன். என்னன்னு தெரியல, திடீர்னு இன்னைக்கு வாழைப்பழம் சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதுக்கு தான் கடையை பார்த்து வந்துட்டேன். நல்ல பழமாத்தான் இருக்கு. எம் 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 எம். ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கே. ஐயோ, என்ன தாத்தா திடீர்னு கீழே விழுந்துட்டாரு? தாத்தா என்னாச்சு? எந்திரிங்க தாத்தா. ஐயோ, யாராவது வந்து காப்பாத்துங்களே, இந்த தாத்தா திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு. என்னப்பா என்னாச்சு? பாட்டிமா, இந்த தாத்தா திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. பாட்டிமாவா? யாரை பார்த்து பாட்டிமான்னு? தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன்.
தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. பாவம், இந்த மனுஷன் வாழைப்பழம் தின்னுட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இவரை காப்பாத்தணும், உதவி செய்யுங்க. மயங்கி விழுந்துட்டாரா? ஐயோ, முருகேச மாதிரில இருக்கு. ஆமா, முருகேசன் தாத்தா தான் மயங்கி விழுந்துட்டாரு. இவரை எப்படியாவது காப்பாத்தணும். தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரியில சேப்போம். நான் தலையை பிடிச்சிக்கிட்டேன், நீங்க கால் பிடிச்சுக்கோங்க. பார்க்கத்தான் ஓமக்குச்சி மாதிரி இருக்கான். என்ன கணக்கணக்கான் கிழவே. சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போகணும், அப்பதான் தாத்தாவை காப்பாற்ற முடியும். வேகமா நடங்க. ஏலே, ஆஸ்பத்திரி வரைக்கும் தூக்கிட்டு போக முடியாது. ஒரு வண்டி கிண்டி வந்தா பிடிச்சி அனுப்பி விடுவோம். இந்த ஏரியால வண்டியே வராது. ஆஸ்பத்திரி வரைக்கும் தூக்கிட்டு நடந்து தான் போகணும். சீக்கிரம் ஓடுங்க. இது வேறையா? சரி நட.